ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி புட்டு. ஆவியில் வேக வச்ச ஃபுட் காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதுலேயும் ராகி புட்டு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, எலும்புக்கெல்லாமே ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை டெய்லி சாப்பிட்லாம். இன்றைக்கி ராகி புட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அணில் ராகி மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. நீங்கள் தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோவுமே செய்ய போகிறேன். இந்த பேக்கை கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ராகி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை வாரத்தில் 2லேருந்து 3 நாள் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். வெது வெதுப்பான நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தாங்க மிக்ஸ் பண்ணணும் மாவை. ஒரேடியாக தண்ணி விற்றுட்டோன்னா புட்டோட அந்த பதம் வராது. அதனால் தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். மாவு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக தான் இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சரியான அளவு வந்துடுங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு ஷேப்பாக வரும். நம்ம எந்த ஷேப்புக்கு பிடிக்கிறோமோ அந்தளவு வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனையும் வரும் உங்களுக்கு. பாருங்கள், லேசாக கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க. இப்போதைக்கு நம்ம 2 கைப்பிடி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மாவோடு கலந்து விட்டுட்டு வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற தேங்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு கிளாத்தில் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். அளவு கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இட்லி பாத்திரத்திலே வச்சுக்கலாங்க. இப்போது 1/2 கிலோ மாவு அப்படிங்கிறதுனால ஒரு வெள்ளை துணியில் எல்லா மாவையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு பேக் மாதிரி முடிச்சு போட்டுடலாம். இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே சேர்த்துட்டு இதில் மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி விட்டுக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காயும் கூட சேர்ந்து வேகும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, புட்டோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை நல்லா முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சுட்டு தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சூடேற ஆரம்பித்த உடனே நம்ம புட்டை இதில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இந்த முடிச்சு போட்டு வச்ச ராகி மாவை வச்சிடலாம். இதனால் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். மூடி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க. நம்மளுடைய புட்டு மாவு சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்ல ஒரு வாசனை வருது ஓப்பன் பண்ணும் போதே. மெதுவாக இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுற பாருங்க. இந்த மாவு நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக ஒரு வாசனை வரும். இது நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மெதுவாக சேர்த்துக்கோங்க, சூடாக இருக்கும். மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம இதில் சர்க்கரைலாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு அப்போ தான் புட்டு சரியாக வரும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள், சூப்பராக புட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் நம்ம இப்போதைக்கு ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்தாதாங்க அந்த ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் புட்டு நம்ம சாப்பிடும்போது. இது போல் பொடியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வாயில் கடிப்படாது ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் பொடி எப்படி செய்யணும்னு வேணும்னா நான் மேலே உங்களுக்கு ஐக்கானில் தரேங்க. ஏலக்காய் பொடி சுலபமாக செய்கிறது எப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சர்க்கரை எதுவுமே சேர்ந்து பொடிக்கலைங்க, வெறும் ஏலக்காய் மட்டுமா தான் பொடிச்சு வச்சுருக்கேன். நல்லா நைஸாக பொடிச்சிருக்கேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ராகி மாவுக்கு பார்த்திங்கன்னா 150 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சூடாக இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் சர்க்கரை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே சர்க்கரை நல்லா ராகி மாவோடு மிக்ஸ் ஆகிடும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். புட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு
நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுடைய புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காவில் நம்ம புட்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அப்போ தாங்க புட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பொடியும் தேங்காவும் தான் இந்த புட்டோட ஹைலைட்ஸு. பாருங்கள், நம்மளுடைய புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக ஃப்ரெஷ்ஷாக ஆவியில் வேக வச்சு எடுத்து ராகி புட்டு தயார். இது நம்ம ரெகுலராகவே ராகி புட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே.